வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சார் பார்த்துருப்போம் கேட்டீங்கன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் 4 வீடியோ. அந்த 4 வீடியோ மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஏன்னா ஸ்கூல் புக்ல உள்ள எல்லா சம்மும் அந்த வீடியோல கவர் ஆயிடுச்சு. அதை பாருங்க. இந்த வீடியோல ப்ராபபிலிட்டி அதே போல ஸ்கூல் புக்கு நம்ம கவர் பண்ணிடுறோம். சரிங்களா? இது பார்ட் நம்பர் 1 வீடியோ. இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அது முக்கியம். சரியா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When the dice is rolled, find the probability to get the number is greater than 4. அப்படின்னா ஒரு பகடை உருட்டுறாங்களாம். சரியா? அப்படி உருட்டப்படும் போது அது 4ஐ விட பெருசா என்ன இருக்கும் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு டைஸ் தெரியணும். ஒரு டைஸுக்கு எத்தனைங்க இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா 6 இருக்குங்க. ஓகேவா? இதான் ஒரு டைஸ் வச்சுக்கோங்க. இங்கிட்டு 1, இங்கிட்டு 2, இங்கிட்டு 3, 4, 5, 6. ஓகேவா? இதான் டைஸ். டைஸ்ல புள்ளி புள்ளியா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இப்போ தாயெல்லாம் விளாட்றோம் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் டைஸ் வந்து ஒரு தாயம் 2 கட்டை இருக்கும். டைஸில் ஒரு பால், அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு டப்பா மாதிரி இருக்கு வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அப்படி வந்து இருக்கும். இங்கிட்டு 1, இங்கிட்டு 2, இங்கிட்டு 3, 4, 5, 6 இவ்வளோதான். ஒரு டைஸ் 6 பக்கம் இருக்கும். அப்போ இங்கே ஒரு டைஸ் இருக்கனால 6, 2 இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 2 டைஸ்னா 6 6 36ன்னு போடணும். அப்போ என்ன ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதாவது சும்மா டோட்டலுக்கு சொல்கிறேன். 1 2 3 4 5 6 இவ்வளோ தானே? ரைட். என்ன கேட்குறாங்க பாருங்க, 4ஐ விடவா பெருசா? 4 அதை விடனா 5 6 தான் பெருசு. அப்போ எத்தனை டேர்ம் பெருசா இருக்கு? 2 டேர்ம். நமக்கு என்ன நிகழ்தகவு கேட்குறாங்க, அதாவது என்ன ப்ராபபிலிட்டி கேட்குறாங்களோ அது மேலே எழுதணும், கீழே டோட்டல் எழுதணும். சரியா? ப்ராபபிலிட்டி என்ன நம்ம கொஸ்டினில் கேட்குறாங்க மேலே, டோட்டல் கீழே. ரைட்டா? என்ன கேட்குறாங்க? 4ஐ விட தானே கேட்குறாங்க. எத்தனை இருக்கு? 2 டேர்ம் பெருசு இருக்கு. 5 6 எழுதக்கூடாது, கவுண்ட் தான் எழுதணும். 1 2 டேர்ம் பெருசு. டோட்டல் எத்தனை? 6. கேன்சல் பண்ணலாமா சார் கேட்டீங்க? என்ன பண்ணலாம்? எத்தனை டைம்? 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 3s 6. அப்போ 1/3 இவ்வளோதான். ஈஸி தாங்க. அடுத்து பாருங்க செகண்ட் சம். இங்கே பாருங்களேன். இஃப் அன் ஆஃபீஸ் வேர் 42 ஸ்டாஃப் மெம்பர்ஸ், ஓகேவா? 7 staff members use car, 20 staff use two-wheeler, remaining 15 staff members use cycle. Find the relative frequency. அப்படின்னா மொத்தம் அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 42 பேராம். அப்போ மொத்தம் 42 பேர். நம்ம இது என்ன எடுத்துக்கலாம்? டோட்டல் எடுத்துக்கலாமா? 7 பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மகிழுந்து, அதாவது காரில் போகிறாங்க. ஓகேவா? 20 பணியாளர்கள் எதில் போகிறாங்க? இருசக்கர வாகனம், பைக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 15 பணியாளர்கள் எதில் போகிறாங்க? மிதிவண்டி, சைக்கிள்னு அர்த்தம். இது ஒவ்வொன்றுக்கும் ப்ராபர்ட்டி கேட்குறாங்க. அப்போ இதை 1ன்னு எடுத்துக்கோங்க, இது 2ன்னு எடுத்துக்கோங்க, இதை 3ன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு போடுவோமா? எதுக்கு கேட்குறாங்க? காருக்கு தானே கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு காருக்கு. ஓகேவா? காரில் எத்தனை பேர் போகிறாங்க? எத்தனை பேர்? 7 பேர். மொத்தம் எத்தனை பேர்? 42. கேன்சல் பண்ணால் 1/6 இவ்வளோதான். ரெண்டாவது இது பைக்கு. பைக்கில் எத்தனை பேருங்க போகிறாங்க? 20 பேர் போகிறாங்களாம். மொத்தம் ஒரு பைக்கு 20 இல்லை, ஒவ்வொரு ஆளும் ஒரு பைக்கு. சரியா? 20 பை டோட்டல் எத்தனை பேர்? 42 பேர். இதை நீங்கள் என்ன கேன்சல் பண்ணலாமா? 10 இங்கே 21. அப்போ ஆன்சர் 10/21. மூணாவது பார்க்கலாமா? சைக்கிள். சைக்கிள் பாருங்க, மொத்தம் 42. எத்தனை பேர் போகிறாங்க? 15 பேர். இதை கேன்சல் பண்ண முடியுமா சார் கேட்டிங்கன்னா பண்ணலாம். எதால் கேன்சல் ஆகுங்க பார்த்தீங்கன்னா 3 டேபிளே கேன்சல் ஆகும். 3 times are 15. 1 3s are 3, பேலன்ஸ் 1 4. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ண முடியாது. 5/14 எழுதிக்கோங்க. இவ்வளோதான் ஆன்சர். அடுத்து பாருங்க தேர்ட் சம். ஓகேவா? பார்க்க தான் பெருசு. இது 3ஆம் சம் எடுத்துக்கலாம். ஓகேவா? என்ன கேட்குறாங்க பாருங்க. டீம் 1 அண்ட் டீம் 2 பிளே 10 கிரிக்கெட் மேட்ச் ஈச் 20 ஓவர். அது 20 ஓவரா. மொத்தம் 10 மேட்ச் விளாண்டுருக்காங்களாம். அதில் கீழே ஸ்கோர் கொடுத்துருக்காங்களாம். என்ன பார்க்கலாமா? மேட்ச் நம்பர் பாருங்கள், 1லேருந்து 10. டீம் 1 ஜெயிச்சிருக்காங்க, டீம் 2 ஜெயிச்சிருக்காங்க. இதில் அணி 1 வெற்றி பெறுவதுக்கு ஒப்பீடு அப்படின்னா அணி 1 எத்தனை ஜெயிச்சிருக்காங்க? நம்ம ரெண்டுமே சால்வ் பண்ணிடலாம். அணி 1ம் ட்ரை பண்ணலாம், அணி 2மே ட்ரை பண்ணலாம். அணி 1 வச்சுக்கோங்க. இங்கே என்னது? அணி, அதாவது டீம் 2. ஓகேவா? இங்கே பாருங்க. இதில் அணி 1 டீம் 1 எத்தனை ஜெயிச்சிருக்காங்க பாருங்கள். நம்ம அதுக்கு தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் யார் ஜெயிச்சிருக்கா? அணி 1 அணி 2? அணி 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. அதை ஸ்டார் போட்டுக்கோங்க. ஓகேவா? ரெண்டாவது மேட்ச்சில் யார் ஜெயிச்சிருக்கா? அணி 2. ஓகேவா? அதுக்கு ப்ளஸ் வச்சுக்கோங்க.
3ஆம் மேட்ச் யார் ஜெயிச்சிருக்கா? டீம் 2 தான் ஜெயிச்சிருக்கு, ப்ளஸ் போட்டுக்கோங்க. 4ஆம் மேட்ச் யார் ஜெயிச்சிருக்கா? டீம் 2 தான் ஜெயிச்சிருக்கு, ப்ளஸ் போட்டுக்கோங்க. 5ஆம் மேட்ச் யார் ஜெயிச்சிருக்கா? டீம் 2 தான், ப்ளஸ் போட்டுக்கோங்க. 6ஆம் மேட்ச் யார் ஜெயிச்சிருக்கா? அணி 1, அது ஸ்டார் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் டைம் குழப்பம். ஏன்னா நம்ம பார்த்துருவோம். திருப்பி பார்க்குறப்ப குழப்பம். அதனால இப்படி போட்டால் பிரச்சனை இருக்காது. அடுத்து பாருங்க, 7ஆம் மேட்ச் யார் ஜெயிச்சிருக்கா? டீம் 2 ப்ளஸ். 8ஆம் மேட்ச் யார் பாருங்க? டீம் 2 ப்ளஸ் போட்டுக்கோங்க. 9ஆம் மேட்ச் யார் ஜெயிச்சிருக்கா? டீம் 1 ஸ்டாரு. 7ஆம் மேட்ச் யார் ஜெயிச்சிருக்கா? அதை 10ஆம் மேட்ச் யார் ஜெயிச்சிருக்கானா? டீம் 2. அப்போ மொத்தம் 10 மேட்ச் எனக்கு தெரியும். அது கீழே போட்டுருங்க டோட்டல். ஓகேவா? டீம் 1 எத்தனை ஜெயிச்சிருக்காரு பாருங்க. ஸ்டார் என்னங்க? 1 2 3 3 மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ரைட்டா? இது என்ன சுருக்கலாம்? என்ன எழுதலாம்? 0.3ன்னு எழுதிக்கலாம். இது வின்னிங் மட்டும் தான். ஒருவேளை தோத்தது கேட்டா லாஸ் அப்படி கேட்டா 10ல் 7 அப்போ என்ன வரும்? 0.7 இப்படியும் போடலாம். இது வின்னிங், இது லாஸ் தோத்ததுக்கு. அப்போ டீம் 2 ஜெயிச்ச பார்க்கலாமா? டீம் 2 எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க? 7 மேட்ச். அப்போ இங்கே 3 7 தானே வரணும். அப்போ இது என்ன எழுதிக்கலாம்? 0.7. ஒருவேளை தோற்று போயிட்டாங்க, அது நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கலாம். என்னது 0.3னா இங்கே என்ன வரும்? 0.3. இங்கே 0.7னா இங்கே 0.3ன்னு அர்த்தம். அவ்வளோதான். 4வது சம். ஓகேவா? இங்கே பாருங்க, ஒரு சீரான பகடை உருட்டும் போது ஒரு இரட்டை எண் கிடைப்பதற்கு நிகழ்தகவு கேட்குறாங்க. ஒரு சிங்கிள் டைஸா மேலே தான் பார்த்தோமே, 1 2 3 4 5 6. இதில் ஈவன் நம்பர்னா ரெட்டைனா ஈவன் நம்பர்னு அர்த்தம். எது ஈவன் பாருங்க? 2 ஈவன், 4 ஈவன், 6 ஈவன். எத்தனை ஈவனு? மொத்தம் டோட்டல் எத்தனை? 6. எத்தனை ஈவன் இருக்கு? 3. சுருக்கனா என்ன வரும்? 1/2. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, 5வது சம். ரைட்டா? இங்கே பாருங்களேன், 24 பால்ஸ் இருக்கான். அப்போது டோட்டல் எத்தனை இருக்கு? 24 பால் இருக்கான். அதில் சிவப்பு எத்தனைனா, ரெட் எத்தனை இருக்குன்னா 3 இருக்கான். நீலம்னா ப்ளூன்னு அர்த்தம். ப்ளூ எத்தனை இருக்கு? 5 இருக்கான். மற்றும் மீதி இருப்பவை பச்சை நிறமுடையதாகும். அப்படின்னா மீதி இருக்குல்ல, பேலன்ஸ் இருக்குல்ல, பேலன்ஸ் எல்லாம் என்ன? கிரீன் கலராம். சார் பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னா பாருங்களேன், 3 5 எவ்வளோ? 8. 24 8 போச்சுன்னா எவ்வளோ? 16. இவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஒரு பானையில் 24 பந்து இருக்கு. அதில் 3 சிவப்பு, 5 நீலம், மீதி இருக்கிறது எல்லாமே பச்சை. அப்போ ஒவ்வொன்றுக்கு என்ன நிகழ்தகவு இருக்கு கேட்குறாங்க. இவ்வளோதான். இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். ப்ளூ கேட்குறாங்களாம். ப்ளூக்கு என்ன இருக்குது? டோட்டல் 24 தெரியும். ப்ளூ எத்தனை? 5. சுருக்க முடியாது, அப்படியே தான் எழுதணும் ஆன்சர். ரெண்டாவது என்ன இருக்குது? ரெட்டு. ரெட்டுக்கு எத்தனை கலர் இருக்குது? 3. டோட்டல் எத்தனை? 24. இது என்ன பண்ணலாம்? சுருக்கலாமா? என்ன வரும்? 8 டைம்ஸ் வருமா? ஏன்னா 3 8s are 24. மூணாவது க்ரீன் கலர். க்ரீன் கலர் பாருங்களேன், மொத்தம் 24, மேலே 16. கேன்சல் பண்ணலாமா? பண்ணலாம். 8 டைம்ஸ், இங்கே 12 டைம். இப்போ 4 டைம், இங்கே 6 டைம். இது இன்னும் கேன்சல் பண்ணால் 2/3 டைம்ஸ் வரும். இவ்வளோதான். கொஷின் ஈஸி தாங்க. ஒரு வாட்டி பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 6வது சம். 2 சீரான நாணயங்களை ஒரே நேரத்தில் சுண்டும் போது இரு தலைகள் கிடைப்பதற்கு நிகழ்தகவு யாது? அப்படின்னா 2 காயின் டாஸ் பண்ணுறாங்க. 2 காயின். ஒரு காயினுக்கு என்ன இருக்கும்? இது காயின் எடுத்துக்கோங்க, சரியா? ஒரு காயினுக்கு என்ன இருக்கும்? ஒரு ஹெட் இருக்கும், ஒரு டெய்ல் இருக்கும். இப்போ 2 காயின்னா 2 ஹெட்டாக விழலாமா? விழுந்தா 2 ஹெட்டு விழலாம். இல்லைனா 2 டெய்ல் கிடைக்கலாம். இல்லைனா ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் வரலாம், இல்லை ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு வரலாம். இதை தாண்டி வர முடியாது. ஓகேவா? இதை தாண்டி வராது. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? 4. இதான் டோட்டல், சரியா? கீழே 4 வச்சுக்கோங்க. என்ன கேட்குறாங்க? இரு தலைகள். 2 தலை வரணும். ஒரு தலைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஏன்னா நம்ம இது வராதுன்னு விட்டுறலாம், சரிங்களா? 2 தலை வேணுமா? அப்போது 1 தான் இருக்குது. ஆன்சர் 1 தான். 1/4 தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, 7வது சம். ஈஸியான சம் தான். இப்போது 2 டைஸ். ஓகேவா? 2 டைஸ்னால் நம்ம இது எழுதிக்குவோம். ஓகேவா? இங்கே பாருங்களேன், இப்படி எழுதணும். 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. இதே போல் எதுக்கு எழுதணும்? 2,1,
3,1 4,1 5,1 6,1 இது அப்படியே எழுதணும். 2,2 2,3 2,4 2,5 2,6 இங்கே 3,2 3,3 3,4 3,5 3,6 4,2 4,3 4,4 4,5 4,6 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6 அடுத்து 6,2 ரெண்டு வரை எழுதிட்டோம். இதை அடிச்சிருங்க. 6,2 6,3 6,4 6,5 6,6 ஓகே இவ்வளோதாங்க. இப்போ பாருங்களேன் ஈக்குவல் டு 1 ஓகேவா. அப்போ ஈக்குவல் டு 1 வருதா பாருங்க. ஆட் பண்ணால் 1 வரணும். இங்கே எதுவுமே 1 கிடையாது. 1 ஆட் பண்ணால் 2 வரும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சரே வராது. cannot be determined இல்லை cannot be found எது வேணும் எழுதிக்கலாம் ஓகேவா. 0னா 0 ஆப்ஷன் வச்சு பார்த்துக்கோங்க ஓகேவா. ஈக்குவல் டு 4 இதை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். எப்போ 2 வரும் 4 வரும்னா 2 ஆட் பண்ணால் 4 வரும். இல்லை 1 3 ஆட் பண்ணால் 4 வரும். இல்லை 3 1 ஆட் பண்ணாலும் 4 வரும். மொத்தம் 3 தானே இருக்குது. அப்போது டோட்டல் தானே இருக்குது. ஒரு டைஸ்னா 6 2 டைஸ்னா 12 இல்லை 2 டைஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஒரு டைஸுக்கு 6 இன்னொரு டைஸுக்கு 6 2 மல்டிபிள் பண்ணால் 36 தான் டோட்டல் ஓகேவா. மொத்தம் 36 ரைட்டா. எத்தனை வருது பாருங்கள் 3 இது என்ன கேன்சல் பண்ணலாமா கேட்டிங்கன்னா பண்ணலாம் ஓகேவா. அப்போ 3 டிவைட் பை 36னா ஆன்சர் 12 ஓகேவா. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. ஈஸி தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி பாருங்கள். திருப்பி வீடியோ முடிச்சாச்சுன்னா உங்களுக்கு எந்த சம் தெரியலன்னா அந்த சம்ம திருப்பி வீடியோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஓகேவா. அடுத்து பாருங்கள் less than 13 இது பார்த்தா கண்டுபிடிக்கலாம் அப்படி தானே. 13 கம்மி கீழே வரணுமா. 6 ஆட் பண்ணுங்களேன் என்ன வரும் 12 பாருங்களேன். இங்கே ஐஎஸ்டி 6 தான். அதை ஆட் பண்ணாலே 12 தான் வருது ரைட்டா. அப்போது அது எல்லாமே லெஸ் தென் 30 தான். அப்போ மொத்தம் 36க்கு 36மே வரும். அப்போ ஆன்சர் ஆகுது 1. ஏன்னா டோட்டல் 36ங்க ஓகேவா. இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி என்னது இது ஆட் பண்ணால் 13 கீழே வரணுமா. அப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 13 கீழே தான் வருது. அதனால 36 போட்டுக்கலாம் ஓகேவா. இவ்வளோதாங்க சிம்பிளுங்க. சார் எனக்கு என்ன புரியல சார்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நான் ரிப்ளை பண்ணிடுறேங்க ஓகேவா. அடுத்து பாருங்கள் 8th சம்முங்க ஓகேவா. ஒரு உற்பத்தியாளர் 7000 எல்இடி அப்படின்னா ஒளி உமிழ் சொல்லுவாங்க எல்இடிங்கிறது ஓகேவா. அந்த எல்இடி லைட்டை ரேண்டம் ஆர் ஃபவுண்ட் த 25 ஆஃப் தெம் வேர் டிஃபெக்டட் அப்படின்னா 7000 எல்இடி இருக்குது ஓகேவா. 7000 எத்தனை இருக்குது எல்இடி இருக்குது ஓகேவா. அதில் 25 என்ன இருக்குன்னா ரிப்பேராக இருக்குது. அதாவது டிஃபெக்டிவாக இருக்குது. பிரச்சனையாக இருக்கு வச்சுக்கோங்களேன். பிரச்சனையை வச்சுக்கலாம், சேதனை வச்சுக்கலாம், ஒர்க்கிங் ஆகலன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. இல்லை குறைபாடாக இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. அப்படி டிஃபெக்டிவாக இருக்குது. இஃப் எல்இடி லைட் செலக்ட் அட் ரேண்டம் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் கேன் பி செலக்ட் எல்இடி லைட் இஸ் அ டிஃபெக்டிவ் ஒன் ஓகேவா. அப்படின்னா அந்த எல்இடி இருக்குல்ல அதில் இந்த நிகழ்தகவு சொன்னோமா அதில் டேமேஜாக இருக்குல்ல டிஃபெக்டிவாக இருக்குல்ல அதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. புரியுதா. மொத்தம் 7000 இருக்குங்க. கீழே வச்சுக்கோங்க ஓகேவா. என்ன கேட்குறாங்கன்னா குறைபாடாக இருக்குல்ல டேமேஜாக இருக்குன்னு சொன்னோம்ல அதுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. எத்தனை டேமேஜ் பார்த்தோம் டிஃபெக்டிவாக இருக்குது 25 அப்படியே போடுங்க ஆன்சர் ஓகேவா. அவ்வளோதான். 5 டைம் போடலாமா. இங்கே 1 டைம் இங்கே 2 போட்டால் 400 வருமா. இது என்ன கேன்சல் பண்ணால் 280. அப்போ ஆன்சர் 1/280 இவ்வளோதாங்க. இங்கே பாருங்க அடுத்த 9th சம். ஒரு கால்பந்தாட்டத்தில் ஒரு இலக்கை காப்பாளரால் அப்படின்னா கோல் கீப்பர்னு அர்த்தம் ஓகேவா. கோல் கீப்பர் ஓகேவா. அவர் 40க்கு 32 முயற்சிகளை தடுக்க இயலும் எனில் எதிரணியால் ஒரு முயற்சியை
இலக்காக மாற்றுவதற்காக நிகழ்தகவு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே கோல் கீப்பர் இருக்கா வச்சுக்கோங்க, இங்கே ஒரு டீம் இருக்க வச்சுக்கோங்க, 1 வச்சுக்கோங்க, இங்கே டீமு 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே ஒரு கோல் கீப்பர் இருக்கா, ரைட்டா? கோல் கீப்பர் எழுதிக்குவோம். இந்த டீமில் உள்ள கோல் கீப்பர் என்ன பண்ணுறாருன்னா 40க்கு 32 என்ன பண்ணிட்டாரு, சேவ் பண்ணிட்டாரு. எத்தனை டீம் ஒன்று என்ன பண்ணியிருக்கு, 40 கோலில் 32 சேவ் பண்ணிருச்சு. அப்போ இவங்க எத்தனை கோல் போட்டிருப்பாங்க சார்? 40க்கு 32 கோல் போட்டிருப்பாங்களா சார் கேட்டிங்கன்னா, 40க்கு 40மே கோல் போட பார்த்துருப்பாங்க. யார்? டீம் 2. 40க்கு 40மே என்ன பண்ணியிருப்பாங்க, கோல் போட தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்க கோல் போடுறத யார் தடுத்துட்டா? டீம் 1ல் உள்ள கோல் கீப்பர் எத்தனை தடுத்துருக்காரு, 32 தடுத்துட்டாரு. அப்போ அவரால் எத்தனை தடுக்க முடியல, 8. அவ்வளோதான். அப்போது டீம் 2 கோல் போட்ட எத்தனை, 40க்கு கோல் போட ட்ரை பண்ணி 8 கோல் ஆயிடுச்சு. ஆனால் டீம் 1 என்ன பண்ணியிருக்கு, 40க்கு 40 வந்த கோலை 32 கோலை தடுத்துருச்சு. ஓகே, அப்போ இவங்க தானே வின்னிங்க. சரி, அப்போது இவ்வளோதான். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், ஆப்போனன்ட் தான் கேட்குறாங்க. அப்புறம் எத்தனை கோல் போட்டிருப்பாங்க, 40ல் 8 கோல். ஓகேவா? இதை என்ன கேன்சல் பண்ணால் 1/5. ஓகேவா? ஒருவேளை ஆப்போனன்ட் கேட்காம டீமே கேட்டாங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணி போட வேண்டியதான். 1 6 டைமு 20, 8 திருப்பி அடித்தா 10, இங்கே 4 டைமு, இங்கே 5 டைமு. ஆன்சர் 4/5. ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க, எப்படி கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்க்க போது பார்த்தீங்கன்னா 10th சம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதில் ஒரு இது மாதிரி டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா ஸ்பின்னர், நம்ம சுற்றி விட்டால் ஒரு இடத்த போய் நிற்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்களே, ஹேர்லாம் வரும்ல, அது மாதிரி ஒரு ஸ்பின்னர். ஓகேவா? 8 வரை இருக்கான். ஓகேவா? அதை எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. இதில் என்ன வரக்கூடாது, நாட் லேண்ட் மல்டிபிள் ஆஃப் 3. 3ஓட மல்டிப்ளை வரக்கூடாதான். அப்போ 3ஓட மல்டிப்ளை என்ன வரும், 6 9 அப்புறம் 12 15 18 21 இப்படி வரக்கூடாது. அப்போ 3 வரக்கூடாது, 6 வரக்கூடாது. மொத்தம் எத்தனை இருக்குது, 8. எத்தனை இல்லை, 2 கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் எத்தனை இருக்குது, 6. இது என்ன கேன்சல் பண்ணால் அடித்தா 2 டேபிள் அடித்தா என்ன வரும், 3/4. ஆன்சர் இவ்வளோ தான். அடுத்து 11ஆம் பார்த்துடலாம். இது ஒன்றுமே இல்லைங்க, ஈவன். இதே கொஷின் தான், கொஷின் தான் வேறு. ஈவன் ஆடு. இதுக்கு என்னென்னா இரட்டை எண்ணு ஒற்றை எண்ணு. இதில் இரட்டை ஓகேவா, இரட்டை எண் கிடைக்க உள்ள நிகழ்தகவு என்ன, ஒற்றை எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பர் கிடைக்க எவ்வளோ பாருங்கள், மொத்தம் எத்தனை, 8. ஆட்லேயே என்ன, மொத்தம் 8. ஈவன் கிடைக்க எத்தனை பாருங்களேன், 2 4 6 8. அப்போது 4. ஆடு என்ன வரும், 1 3 5 7. இதுலேயும் 4 தான். அப்போ ஆன்சர் என்ன பாருங்கள், 1/2. அங்கேயும் ஆன்சர் என்ன, 1/2. இவ்வளோதாங்க. இவ்வளோதான், நம்ம வீடியோ கவர் பண்ணிட்டோம். ஒரு பார்ட் 1 வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே போல் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. நான் இன்னும் 4 வீடியோ கூட வராது, நான் மொத்தம் 3 வீடியோவில் உங்களுக்கு முடிச்சிடுறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதை பார்த்து நீங்கள் பார்க்காம ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.